வணக்கம் நண்பர்களே. காலையிலே டிஃபன் பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஏன்னா காலையிலே தோசை தான் ஊத்தி குடுப்பாங்க. மாவு இல்ல. மாவு இல்ல. அதனால கோதுமை தோசை. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. இது டெய்லி சாப்பிட முடியாது. வாரத்துல ஒரு 3 நாள் சாப்பிடலாம். டெய்லி சாப்பிட்டா தெகட்டி போயிடும். சப்பாத்தி சுடுறதுக்கு நேரம் இல்லைன்னா இதேமாரி கோதுமை தோசை எமர்ஜென்சிக்கு இந்த கோதுமை தோசை செய்வாங்க. இந்த கோதுமை தோசையில் என்னென்னலாம் போடலாம் தெரியுங்களா? பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, இதை மூணுமே போட்டோன்னு வச்சிக்கலாம், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எதையுமே போடலை, சும்மா வெறும்பில் செஞ்சுருக்குறாங்க. சட்னி பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கடலை சட்னி தாளித்து வச்சுருப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி தான். கோதுமை மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். தோசை மாவு திக்னஸில் கரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா மூணுத்தையும் போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு தேவைக்கு லைட்டாக சால்ட்டு போட்டுங்க. நல்லா கரைச்சி அப்படியே தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. 2 பக்கம் செவந்து வர வேண்டியது தான். ஹோட்டல் கடையில் போய் வாங்கணும்னு வச்சுக்கலாம், ஹோட்டல் கடையில் கோதுமை தோசை கிடைக்காது. இந்த இட்லி, பூரி இதெல்லாம் வாங்கணும்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக இந்த அஜினமோட்டோ, சோடா மாவு இதெல்லாம் போட்டு வயிற்றுக்கே கெடுது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சட்னி தாராளமாக ஊற்றி சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஜாலியாச்சு. நீங்களும் வந்து வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்துங்க. இந்த ஹோட்டல் கடையெல்லாம் போயிட்டு அதிகமாலாம் வந்து இந்த இட்லி, பூரிலாம் அதிகமாலாம் நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். வீட்லயே வந்து இந்த மாரி வந்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, வீட்லயே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்குவேங்க. நீங்களும் வந்து வீட்ல வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும்.